இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பொறுமையே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்கல அப்படின்னா உங்கள் லவ் பண்ணவங்க கூட தான் போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிட்டு போகணும். அதை விட்டுவிட்டு அவர் என்ன வந்துட்டு வேற வெண்டைக்காயா இல்லை முருங்காயா நறுக்கி போடுறதுக்கு. டேய், கல்யாணம் ஆக போகிறோம், கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற ஆம்பளை பயிலுங்களாம். அங்கே போயிட்டு பொண்ணு பார்க்குற இடத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் அவ்வளோ நகை போடுவீங்களா, இவ்வளோ நகை போடுவீங்களா, நீங்கள் என்ன பிடிச்சிருக்கீங்க, சமைக்க தெரியுமா, டான்ஸ் ஆட தெரியுமா, இதெல்லாம் முக்கியமாக வந்துட்டு நறுக்க தெரியுமான்னு கேட்டுக்கோங்கடா. அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு எதுனா லவ்வர் இருக்கா, இல்லை நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு பிடிச்சதான் அந்த கல்யாணம் பண்ணுறாங்களா, பிடிக்காம பண்ணுறாங்களா, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நானே இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்கள் வீட்டில் சொல்லிடுறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னாவது சொல்லிடுங்க. ஓகே, உயிர் முக்கியம், பொண்ணெல்லாம் அப்புறம். உயிரோட இருந்தால் தானே பொண்ணு. அதை பார்த்துக்கோங்கடா. என்னடா இப்படி பண்ணுறீங்க டேய்.